PVR Swarna Mahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. ஒரே அடியா உங்களோட வாழ்க்கை மாறிடும், அப்படியே குசேலனும் குபேரனாவான். இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ்க்காக பொய் சொல்கிறது நமக்கு பழக்கமே கிடையாது. அட்லீஸ்ட் இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை விட ஒரு சில ஸ்டெப்ஸாவது மேலே வரும். யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் கருங்காலியை பற்றி நெகட்டிவாக பேசுகிறார். அதை பார்த்து இது உண்மையாக இருக்குமோ நடக்குமோ அப்படின்னு பயந்தா இப்போ அந்த கருங்காலி மேலே இருக்கிற நம்பிக்கை போகிறது. கருங்காலியை போட்டுன்னு கருங்காலியை பற்றியே நெகட்டிவாக நினச்சா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். லக்ஷ்மி கடாட்சம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சந்தன மாலை ரொம்ப விஷயம். நம்ம இப்போ ஒயிட் சாண்டில் மாலையை 1000 rupees ஒர்த்து, அதை 500 rupees ஆஃபர் ப்ரைஸுக்கு கொடுத்துட்டுருக்கோம். இந்த ஆஃபர் ப்ரைஸு இந்த வீடியோ என்றைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னிலேருந்து 30 daysக்கு தொடர்ந்து போகும். அதே மாதிரி சாண்டில் ப்ரேஸ்லெட்டு 500 rupees அதோட வேல்யூ, 250 rupees இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கோம். இந்த வெள்ளை சந்தன மாலைங்கிறது குரு சுக்கிரன் 2 பேரோட ஆற்றலையுமே இருக்கக்கூடியது. அதில் இன்னும் வாசனையும் ஜாஸ்தி இருக்கும். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. ஆமாம், மூக்கு கிட்டக்க வச்சு பார்க்குறப்ப இன்னும் நல்லா ஃபீல் ஆகும். ஒரு 10 செகண்ட் நம்ம கண்ணை மூடிட்டு இந்த சந்தனத்தோட ஸ்மெல்லை நல்லா உறிஞ்சிட்டு அப்புறம் கண்ணை திறந்தோன்னு வைங்க. விக்ஸி இன்ஹேலரில் கூட சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்மெல்லை நம்ம நல்லா உறிஞ்சிட்டு ரொம்ப டென்ஷன் தலைவலியில் இருக்கும். ஒரு டீ காஃபி பிரேக்குக்கு முன்னாடி இதை லைட்டாக உறிஞ்சிட்டு அப்புறம் ஒரு கப் டீ காஃபி சூப்பராக நம்ம குடிக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜி இன்னும் ஒரு 2 times பூஸ்ட் ஆகும். கோயினூர் டைமண்ட் எஸ்டேட் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அந்த வைரம் நடுவில் எத்தனை பேரை காலி பண்ணிட்டு அங்கே போயிருக்குங்கிறது தெரிய வரும். அவங்க குடும்பத்துக்கு அந்த டைமண்டோட ரேஸு செட் ஆகுது. ஸோ என்னென்னா சந்தனங்கிறது தங்கம் மாதிரி. தங்கம் யாருக்குமே தோஷத்தை ஏற்படுத்தாது, யாருக்குமே கெடுதல் பண்ணாது. இந்த கருங்காலி கருடனை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பூஜை பண்ணி இந்த வீட்டுக்கு வெளியில் கட்டுறதுக்கான ஓம சாம்பல்லேருந்து எல்லாம் சேர்த்து செட்டாக தருவோம். அது தேவைப்படுறவங்க வாங்கி ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் அவங்கள விட்டு போயிடும். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. வணக்கம் சார். வணக்கம். சிவாய. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நிறைய பேர் கருங்காலி மாலையை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க சந்தன மாலையோட சிறப்புகளை பற்றி தான் சார் பேச போகிறோம். ஓகே. ஸோ வசந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய சந்தன மாலையோட சிறப்புகள் மற்றும் பலன்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி சந்தனம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேரள மாந்திரீக தாந்திரீகத்தில் சந்தனத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இங்கே எல்லா கோயிலையும் விபூதி குங்குமம் தருவாங்க. கேரளாவில் சிவன் கோவில் பெருமாள் கோவில்னு எந்த கோவில் போனாலும் சந்தனத்தை தான் முக்கியமான பிரசாதமாக தருவாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறையா கோயில்களில் தந்தன் தான் இருக்காங்க. பட் கேரளாவில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. சந்தனமாக வந்தனம்னு சொல்லி நம்ம வரவேற்கணும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வசந்தத்தை லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியதில் சந்தனத்தோட போஷன்கிறது முக்கியமானது இருக்குது. இப்போ கருங்காலின்னு எடுத்துட்டாலே உத்திரகாலாமிருதம், வேதம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதோட சிறப்புகள் சொல்லியிருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேர் அதை நெகட்டிவாக பார்க்குறவங்க நெகட்டிவாக பேசுவாங்க. பட் அது உண்மை ஆகிடாது, அது வேறு விஷயம். பட் சந்தனம்னு எடுத்துட்டா அந்த மாதிரி நெகட்டிவாக கூட யாரும் பேசணும்னு நினச்சாலும் முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சந்தனம். இந்த சந்தனத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோட வாசனை. இப்போ மல்லிப்பூ கடைக்கு விளம்பரம் எதுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட வாசனையே இருக்கும். அந்த பக்கம் நடந்து போகிறவங்க வரவங்க நல்ல வாசனையாக இருக்க ஒரு முழம் சாமிக்கு படத்துக்கு மாட்டுறதுக்கு இல்லை தலையில் வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போவோன்னு வாங்கிட்டு போவாங்க. மாதிரி இந்த சந்தனத்துடைய சிறப்பு அதோட வாசனை. இந்த சந்தனத்தை மூந்து பார்க்குறப்போ மூளையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். நம்முடைய மைண்டுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும், ஒரு நல்ல ஆம்பியன்ஸை கொடுக்கும். சில நல்ல மாற்றங்கள் மனரீதியாக ஏற்படுத்துறதுக்கு இந்த சந்தனத்தோட ஸ்மெல் முக்கியமான பங்கு. அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று சாண்டில் நிறையா மருத்துவ விஷயங்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். சந்தன மாலையை வச்சு இந்த தனாகிருஷ்ண மந்திர பிரயோகங்கள் பண்ணுறப்போ, லக்ஷ்மி குபேர மந்திரம் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் சந்தன மாலையை வச்சு நம்ம பண்ணுறப்போ அது சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு மனிதருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களில் தேவையானது வெற்றியும் பணவரவும் தான் சார். ஸோ நம்ம இந்த சந்தன மாலையை யூஸ் பண்ணால் அந்த மாதிரியான வெற்றிகள் மற்றும் பணவரவு கிடைக்குமா சார்? தாராளமாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு ஆன்மீக பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா
ஒரேடியாக உங்களோட வாழ்க்கை மாறிடும், அப்படியே குசேலனும் குபேரனாவான், இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ்க்காக பொய் சொல்கிறது நமக்கு பழக்கமே கிடையாது. அது இந்த கம்பி கட்டுற கதைம்பாங்க, அந்த லிஸ்ட்டில் தான் இது வந்து வரும். அட்லீஸ்ட் இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை விட ஒரு சில ஸ்டெப்ஸாக மேலே வரும். ஏன்னா இந்தியாவில் உள்ள 135 கோடி பேரும் அம்பானி அதானி லெவலுக்கு பல பில்லியன்ஸ், 15 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி அப்படின்னு வந்ததுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே போகும் யோசிச்சு பாருங்கள். எல்லாராலையும் அப்படி வந்து சம்பாதிக்க முடியுமானா நாட் பாசிபிள். பட் இந்த மாதிரியான பூஜைகளை என்ன பண்ணுன்னா அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டெப்ஸு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3 இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியம், அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை சில பேருக்கு வந்து போராட வேண்டியதாக இருக்குது. தனக்கு தன்னோட குடும்பத்துக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கரெக்டான முயற்சி திட்டமிடல் பண்ணி அதோட இந்த மாதிரியான பூஜைகளையும் சில பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் டிவைசஸை வச்சு பண்ணுறப்ப என்ன ஆகும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகள், அந்த கெட்ட கர்ம வினையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி அட்லீஸ்ட் ஓரளவாவது நிம்மதியான வசதியான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கான கேரண்டியை நம்முடைய ஆன்மீக பொருட்கள் தரும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கருங்காலி மாலை நம்ம யூஸ் பண்ணனா நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ சந்தன மாலை யூஸ் பண்ணாலுமே அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஓரளவு நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அது எந்த அளவு டேர்னிங் பாயிண்ட் வருதுங்கிறது அதை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட இருக்கிற ஆரா பாசிட்டிவ் வைப்பை பொறுத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கருங்காலியே எடுத்துப்போமே, அதில் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் ஜாஸ்தி இருக்குது. இந்த மின்காந்த ஆற்றல் என்ன பண்ணும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயத்தில் நம்ம எண்ணாலைகளுக்கு உயிர் கொடுக்குற சக்தி கருங்காலிக்கு இருக்குது. இப்போ கருங்காலியை போட்டுட்டு பாசிட்டிவாக நினச்சா ப்ராப்ளம் இல்லை, அதை போட்டுக்கிறதே ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் திங்கிங் கம்மியானோன்னு. ஆனால் அவுட் சோர்ஸ்லேருந்து தேவையில்லாத விஷயங்களை, இப்போ கருங்காலி மாலையை போட்டுட்டு செல்ஃபோனை ஆன் பண்ணுறாரு ஒருத்தர், யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் கருங்காலியை பற்றி நெகட்டிவாக பேசுகிறார். அதை பார்த்து இது உண்மையாக இருக்குமோ நடக்குமோ அப்படின்னு பயந்தா இப்போ அந்த கருங்காலி மேலே இருக்கிற நம்பிக்கை போகிறது. கருங்காலியை போட்டுன்னு கருங்காலியை பற்றியே நெகட்டிவாக நினச்சா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக பொருள் கண்டிப்பாக நல்லது பண்ணும். ஆனால் நம்ம அதை எந்த அளவு நம்புகிறோம், இன்னொன்று அந்த பொருளில் மட்டுமே லாக் ஆகாமல் அது வந்து கையில் ஊன்ற ஒரு ஊன்றுகோல் மாதிரி, அதை வச்சு நம்ம எத்தனை ஸ்டெப்பு முன்னேறுறோம், எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோங்கிறத பொறுத்து லைஃப்பில் பல டேர்னிங் பாயிண்ட்ஸு சேஞ்சஸை தரும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ சந்தன மாலையை வந்து பெண்களுமே யூஸ் பண்ணலாமா? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா சந்தன மாலை வந்து லக்ஷ்மியோடு சம்மந்தப்பட்டது, லக்ஷ்மி கடாட்சம் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால பெண்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னொன்று, இந்த வாசனை திரவியங்கள்லாம் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த அழகு சாதன பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறவங்க, ஆர்ட்டு ஹேண்டிகிராஃப்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களெலாம் சாண்டலை யூஸ் பண்ணுறதுங்கிறது விசேஷம். பெரும்பாலும் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் அது சார்ந்த கலைகள்லாம் இன்றைக்கி நிறையா பெண்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. காலங்காலமாக அவங்களுக்கு ஜீன்லேயே ஊறிப்போன விஷயம். இப்போ ஒரு கோலத்தை ஒரு பெட்டை போட சொல்லுங்கள், சர்வசாதாரணமாக போட முடியும். பட் அதே மாதிரி எல்லா ஆண்களாலையும் போட முடியாது, கஷ்டம். ஸோ அந்த கை வித்தைங்கிறது இயல்பாகவே பெண்களுக்கு ஜாஸ்தி உண்டு. காரணம், பெண்களோட ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பவருங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆண்களை விட. அவங்க இந்த சந்தன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறப்போ அது இன்னும் மேம்படும், அவங்களுடைய தொழில் வளம் சிறக்கிறதுக்கு உதவும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தஞ்சை சந்தன மாலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம் சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விவரிக்கிறீங்களா? ஆமாம், தஞ்சை சந்தன மாலைங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மண்ணுக்கும் சில வாகுகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் தஞ்சாவூர் மாலை, மைசூர் மாலை, ஏன் வந்து இந்த சந்தனம்னு எடுத்துட்டால் நிறைய வெளிநாடுகளில் கூட விளையிறது. பல யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த சந்தனத்தை பயிரிட்டு பெரிய அளவில் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பேசிக்காக அந்த சந்தனத்துடைய குணம்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்று தான். சின்ன பிள்ளைகளுமே வந்து சந்தன மாலை அணியலாமா, இல்லை ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்கா சார்? எல்லாருமே போட்டுக்கலாம். எல்லாருமே போட்டுக்கலாம். ஆமாம். ஓகே ஓகே சார். இப்போ வந்து கடவுளை ஈர்க்கிற வகையில் நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரு சந்தன மாலை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சந்தன மாலை ரொம்ப விசேஷம். நம்ம இப்போ ஒயிட் சாண்டில் மாலையை வந்து
1000 rupees ஒர்த்து, அதை 500 rupees ஆஃபர் ப்ரைஸுக்கு கொடுத்துட்டுருக்கோம். இந்த ஆஃபர் ப்ரைஸு இந்த வீடியோ என்றைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னிலேருந்து 30 டேஸுக்கு தொடர்ந்து போகும். அதே மாதிரி சாண்டில் பிரேஸ்லெட்டு 500 rupees அதோட வேல்யூ, 250 rupees இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கோம். இந்த வெள்ளை சந்திர மாலைங்கிறது குரு சுக்கிரன் 2 பேரோட ஆற்றலையுமே இருக்கக்கூடியது. அதில் இன்னும் வாசனையும் ஜாஸ்தி இருக்கும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய ஒரிஜினலை விட டூப்ளிகேட்ஸ் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரிஜினல் சந்தன மாலைன்னா அதை நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அதோட வாசனையும் காட்டி கொடுத்துரும். இப்போ கருங்காலின்னு எடுத்துட்டால் அது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சில பேர் அந்த கருங்காலி மாலையில் இருக்கிற மணியை கட் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒயிட் போர்ஷன் தெரியும், தெரிஞ்சால் டூப்ளிகேட்டும்பாங்க. ஆனால் கருங்காலியில் சில வகை கட் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒயிட் போர்ஷனுங்கிறது இருக்கும். இன்னொன்று கருங்காலி வந்து தண்ணியில் போட்டால் மூழ்கும், மிதக்காதும்பாங்க. எந்த ஒரு மரப்பொருளாக இருந்தாலும் தண்ணியில் லேசாக மிதக்கும், மூழ்காது. கருங்காலியில் ஏதோ 1-2 வகை வந்து மூழ்குங்கிறாங்க. பட் அந்த வகை கருங்காலி இன்றைக்கி பெருசாக புழக்கத்திலேயே இல்லை. மோஸ்ட்லி ஹிமாலயன் பெல்ட்லேருந்து தான் இன்றைக்கி நமக்கு தேவையான கருங்காலி வருது. தமிழ்நாட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கருங்காலி விட்டை கட் பண்ணுறதுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா கருங்காலியில் இவ்வளோ குழப்பம் இருக்குது. அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு தேரி ஒவ்வொரு ஃபார்முலா சொல்லுவாங்க. பட் சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளில் இருக்கிற சந்தன மாலையை எடுத்து நீங்கள் மூக்குக்கிட்ட வச்சிங்கனாலே, பட் என்னென்னா இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியாது. நங்கடலூரில் இருக்கிற நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக வந்தோ இல்லை கொரியரில் வாங்கினதுக்கப்புறமோ ஃபீல் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கும்போதே அதோட வாசனை ஃபீல் ஆகும். ஆமாம், மூக்கு கிட்டக்க வச்சு பார்க்குறப்ப இன்னும் நல்லா ஃபீல் ஆகும். ஒரு 10 செகண்ட் நம்ம கண்ணை மூடிட்டு இந்த சந்தனத்தோட ஸ்மெல்லை நல்லா உறிஞ்சிட்டு அப்புறம் கண்ணை திறந்தோன்னு வைங்க. விக்ஸி இன்ஹேலரில் கூட சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்மெல்லை நம்ம நல்லா உறிஞ்சிட்டு ரொம்ப டென்ஷன் தலைவலியில் இருக்கும். ஒரு டீ காஃபி பிரேக்குக்கு முன்னாடி இதை லைட்டாக உறிஞ்சிட்டு அப்புறம் ஒரு கப்பு டீ காஃபி சூப்பராக நம்ம குடிக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜி வந்து இன்னும் ஒரு 2 times பூஸ்ட் ஆகும். ஏன்னா நல்ல மனம் எப்போதும் நம்ம மைண்டுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை தரும். அதனால தான் கோவிலில் இந்த மாதிரி வாசனை பொருட்களை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் மட்டும் இந்த சந்தன மாலை அணிஞ்சா வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படின்னு ஒரு ராசிகள் இருக்கா இல்லைன்னா பொதுவாக எல்லாருமே அணியலாமா? இல்லைங்க, அந்த மாதிரி கிடையாது. சந்தனம் எல்லா ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கும் விசேஷம். இப்போ தங்கத்தை விட வைரம் காஸ்ட்லிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வைரம் எல்லாருக்கும் நல்லது பண்ணாது. ஒரு சில பேருக்கு வைரம் தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று குறிப்பிட்ட சில வைரக்கல்லில் தோஷம் இருக்கும். அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோகினூர் வைரம் எல்லாருக்கும் நல்லது பண்ணலை. பல குடும்பங்களை காலி பண்ணிட்டு தான் இங்கிலாந்து அரச குடும்பத்துக்கு போயிருக்கு. அதை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுவே ஒரு 1/2 மணி நேரம் போகும். கோகினூர் டைமண்ட் ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அந்த வைரம் நடுவில் எத்தனை பேரை காலி பண்ணிட்டு அங்கே போயிருக்குங்கிறது தெரிய வரும். அவங்க குடும்பத்துக்கு அந்த டைமண்டோட ரேஸு வந்து செட் ஆகுது. ஸோ என்னென்னா சந்தனங்கிறது தங்கம் மாதிரி. தங்கம் யாருக்குமே தோஷத்தை ஏற்படுத்தாது, யாருக்குமே கெடுதல் பண்ணாது. அதனால தான் எல்லாருமே தங்கத்தை யூஸ் பண்ணணுங்கிறாங்க. தங்கம் கழுத்தில் இல்லாத இந்திய பெண்களை யாருமே பார்க்க முடியாது. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் ஆகாதவங்களாக இருந்தாலும் ஒரு 1 கிராம் தங்கமாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களோட உடம்புலையும் இருக்கும். இந்த தங்கம் எப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணுமோ அதே மாதிரி தான் சந்தனமும். இன்ஃபேக்ட் வந்து தங்கத்தினால கிடைக்காத சில விஷயங்கள் கூட சந்தனத்தினால கிடைக்கும். விலையும் வந்து நம்ம சீப்பாக கொடுக்குறோம். பெஸ்ட் குவாலிட்டி ஒயிட் சாண்டல்வுட் மாலை பூஜை பண்ணது 500 rupees. நம்ம வந்து வராகர் மந்திரம் கருட மந்திரம் மாதிரி சில விஷயங்களை மெயினாக உரியேற்றி தரோம். வராகர் பூமியை காப்பாற்றுறதுக்குனே வந்தவர். இப்போ பல வருஷமாக சொந்த வீடு இல்லாதவங்க தினமும் காலையில் தூங்கி எழுந்த உடனே தரையை பார்த்து ஓம் பூவராகாய நமக, ஓம் பூவராகாய நமக, ஓம் பூவராகாய நமகன்னு ஒரு 11 தடவை இப்படி தரையை பார்த்து 2 கையும் கூப்பின்னு சொல்லின்னு வராங்க. இதை தொடர்ந்து பல நாள் ப்ராக்டிஸாக பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக சொந்த வீடு வந்துடும். வராக மந்திரத்துக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஸோ இதை வாங்குறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷல் மந்திரங்கள் சிலதை உரியேற்றி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தரோம். ஓகே சார். ஸோ இந்த சந்தன மாலை வந்து பிற மதக்காரங்களுமே வந்து யூஸ் பண்ணுறாங்களா? இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்தவாசி தாண்டி என்னை பார்த்து வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. கருங்காலி கருடன், சந்தன மாலை, செங்கருங்காலி மாலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வாங்கிட்டு போனாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எல்லா மதத்தையுமே மதிக்கிறோம். எங்கள் வீட்டில் இந்து சாமியும் இருக்குது, மேரி மாதா, இயேசு ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு வேண்டுறோம். 3 ஜென்ரேஷனாக நாங்கள் கிறிஸ்டியானிட்டியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்து மதத்துலேயும் நம்பிக்கை இருக்குங்கிறாங்க.
அது அவங்களுடைய அந்த பார்வை விருப்பத்தை பொறுத்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இதில் நம்பிக்கை இருக்குன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருக பூஜை அறையில் வந்து சந்தன வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய முறைகள் இருக்குது. சந்தன கட்டையை வச்சு வேண்டுவாங்க. அப்புறம் சந்தனத்தில் பெருமாள் லக்ஷ்மி விக்கிரகங்கள் மாதிரியான விக்கிரகங்கள்லாம் பண்ணி வேண்டுவாங்க. இந்த மாதிரி சந்தனம் சார்ந்த பல விஷயங்கள், சந்தனத்தில் ஏதாவது சிலை, சந்தன கட்டை, இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க பூஜை பண்ணுற இந்த தெய்வ விக்கிரகங்களுக்கு சந்தனக்காப்பு மாதிரி மேலே பூசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது இந்த தனாகர்ஷ்ணத்தை ஈர்க்கிறதுக்காக பண்ணுறது, பணவரவை ஈர்க்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களில் சந்தனம் முக்கியமானது. ஒரு சந்தனத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சந்தன மாலையை எப்படி சார் செய்வாங்க? சந்தன மரத்தில் இருந்து தான் வந்து சந்தன மாலையை பண்ணுவாங்க. அதை பல துண்டாக கட் பண்ணி அந்த சந்தன மரக்கட்டையை அப்படியே ரவுண்டாக உருட்டி, பசை மாதிரி உருட்டி அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகே சார். இந்த வெள்ளை சந்தன மாலை, சிகப்பு சந்தன மாலைன்னு சொல்கிறாங்க சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? இப்போ என்னென்னா, இந்த ஒயிட் சாண்டல்வுட் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி, நம்ம கொடுக்குறது கிரேட் 1 குவாலிட்டி. 1000 ருபீஸ், அதை இப்போ 500 ருபீஸ் ஆஃபராக கொடுக்குறோம் இன்னும் ஒரு 30 டேஸுக்கு. ரெட் சாண்டல்வுட்டு ஆஃபர் ப்ரைஸ்னாலே 2000னா பெரிய விஷயம். 2000க்கு பாசிபிள்னு சொல்ல வரல, 2000னா பெரிய விஷயம். 2500, 3000 அதுக்கும் மேலே அது பாட் போயின்னு இருக்கும். என்னென்னா, இந்த ரெட் சாண்டல்வுட்டு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ரெட் சாண்டிலும் விசேஷம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஒயிட் சாண்டிலுக்கும் ரெட் சாண்டிலுக்கும் ஒன்றும் பெருசாக பலனில் வித்தியாசம் கிடையாது. இப்போ இந்த ஒயிட் சாண்டிலில் வந்து சுக்கிரன் குருன்னு, தேவகுரு அசுரகுருன்னு 2 பேருடைய அனுகிரகத்தையும் ஒரே டயத்தில் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். 2 பேரும் எதிரெதிர் துருவோம். ஆனால் சந்தனம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு குரு சுக்கிரன் 2மே நல்லது பண்ணணும்னா அதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த ரெட் சாண்டில்வுட்டு கிடைக்கிறது அபூர்வம். இன்னொன்று வாசனைன்னு பார்த்தா ஒயிட் சாண்டிலில் தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ரெட் சாண்டிலில் வந்து வாசனை கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இல்லை காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரெட் சாண்டில் மாலை தான் வேணும்னு கேட்குறவங்க, விருப்பப்படுறவங்க ஒரு 10 டேஸ் அட்லீஸ்ட் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி சில பேர் இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. அது எப்போவுமே ஸ்டாக் இருக்கவும் இருக்காது, அபூர்வம். ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து தான் வர வைக்கணும். ஓகே சார். இப்போ பில்லி சூன்யம், ஏவல் இது போன்ற விஷயங்களில் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு சந்தன மாலை நம்மளுக்கு உதவுமா சார்? சந்தன மாலை வெறும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நல்லதுங்க. இந்த பில்லி சூனிய பாதிப்பு, கண்திஷ்டி, அதுக்கெல்லாம் வந்து கருங்காலி தான் விசேஷம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட கருங்காலி மாலையை வாங்கிட்டு போனார், ஏதோ சில பிளாக் மேஜிக் ப்ராப்ளம்னு. நான் என்ன பண்ணுவேன், இந்த கருட பூஜை அடிக்கடி பண்ணுவேன், அதில் கருங்காலி மாலையை வச்சு கொடுப்பேன். அந்த கருடனுக்குரிய மந்திரமாக ஒன்று வரும், கருடமாலா மந்திரம்னு. ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. இதை வந்து எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது, ப்ராக்டிஸ் வேணும். கரடு முரடான அர்த்தம். காலக்னியின் சுரூபமாக விளங்கக்கூடிய கருடா பகவானே, காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், காலானலலோல ஜிக்வாய, உன்னோட சிறப்புகளை எடுத்து சொல்ல முடியாது. பாதைய பாதைய என் வாழ்க்கை பாதைக்கு துணையாக வருவ. மோகைய மோகைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான அட்ராக்ஷனை, என்னோட ஸ்பீச்சு, என்னோட ஆக்ஷன் எல்லாத்துலேயும் நீ தருவ. வித்ராவைய வித்ராவைய தேவையான திரவியங்கள் வெல்த்த தருவ. பிரம பிரம பிரமய பிரமய இந்த சித்த பிரம மாதிரியான பிரச்சனைகள். ஹன ஹன சான்ஸ்கிரிட் வேர்டான ஹனக்கு தப்பிக்கிறது, எஸ்கேப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த கருடமாலா மந்திரத்துடைய அர்த்தத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலே 1 hour ஈஸியாக ஆகும். அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். நம்ம என்ன பண்ணுவோம், கருங்காலி மாலையை கருட பூஜையில் வச்சு இந்த மாதிரி மந்திர உருவெல்லாம் ஏற்றி தருவோம். பிளாக் மேஜிக்கில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நம்மகிட்ட கருங்காலி மாலையை வாங்கி போட்டுண்டு அவருக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாயிடுது. அதுக்கு காரணம் கருடனுடைய அருள். இந்த பூஜை யார் பண்ணாலும் ஒரே பலன் தான். அப்புறம் அவர் எங்கேயோ குறி சொல்கிற ஒருத்தர்கிட்ட போயிருக்கார். அவர் இந்த கர்ண யக்ஷினி மாதிரி சில யக்ஷினிகளை வசியம் பண்ணி சொல்கிறவர். காதுகிட்டக்க வந்து சில விஷயங்களை சொல்லும், கர்ண யக்ஷினிம்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஈவில் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். கருங்காலி மாலையை போட்டுட்டு அவர் போனதுனால அந்த கர்ண யக்ஷினி அந்த இடத்த விட்டு அந்த செகண்டுக்கு ஓடி போயிடுது. இந்த மாலையெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது, கருங்காலி யூஸ் பண்ணால் கெடுதல்னு அவரை திட்டி அனுப்பிச்சிருக்காரு அந்த குறி சொல்கிறவர். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சு போய் என்கிட்ட ஃபோனில் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தப்பான சக்திகளை வச்சு பண்ணுறவங்க கருங்காலி மாதிரியான விஷயங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்தனம் வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நல்லது. இந்த கண்திஷ்டியிலிருந்து பாதுகாப்பு, இந்த மாதிரி பிளாக் மேஜிக்னால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கருங்காலி மாலை யூஸ் பண்ணுறது விசேஷம். இல்லை கருங்காலி கருடனை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பூஜை பண்ணி
இந்த வீட்டுக்கு வெளியில் கட்டுறதுக்கான ஓம சாம்பல்லேருந்து எல்லாம் சேர்த்து செட்டாக தருவோம். அது தேவைப்படுறவங்க வாங்கி ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் அவங்கள விட்டு போயிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல திருமணம் நடைபெறுதுன்னா வந்து அங்கேயுமே வந்து சந்தன மாலை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அது எதற்காக சார்? அது சந்தனம் மாதிரியான விஷயங்கள்ங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தோடு சம்மந்தப்பட்டது. இன்னொன்று, ஒருத்தங்க 2 உயிர்கள் இணைந்து குடும்பம் நடத்தி அது வாழையடி வாழையாக வம்சம் பெருகணும்னா களத்திரஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். களத்திரஸ்தானம்ங்கிறது சுக்கிரனை குறிக்கிறது. அப்புறம் குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். 5ல் குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் குழந்தை பிறக்குங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ அந்த சுக்கிரன் குரு 2 பேருமே சந்தோஷமான மனவாழ்வுக்கு தேவை. அந்த 2 நல்ல கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் சந்தனத்தை வந்து கல்யாணத்தில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சந்தன மாலையை, அதுவும் இப்பேற்பட்ட விசேஷமான ஒயிட் சாண்டில் மாலையை எப்போதும் பர்மனெண்ட்டாக கழுத்தில் போட்டுக்கிறப்போ இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ சந்தன மாலையை பற்றி ரொம்பவே தெளிவான ஒரு உரையை சொன்னீங்க சார். எனக்கு முன்னாடி சில பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? டெஃபினட்டாக பண்ணுறேன். இப்போ இது வந்து ஏறு சிங்கின்னு பேர். உள்ளங்கையில் பிடிக்கிறப்பயே கிர்ன்னு ஒரு வைப்ரேஷனை பல பேரால் ஃபீல் பண்ண முடியும். இதில் இருக்கிற முள் வந்து புலிநகம் மாதிரி நிமிர்ந்து இருக்கும். இப்படி இருந்தால் ஏறு சிங்கி. இதில் இறங்கு சிங்கி, நேர் சிங்கி மாதிரி நிறையா வகைகள் இருக்குது. பட் ஏறு சிங்கி தான் எல்லாரும் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு ஏற்றது. இதுக்குன்னு தனியாக மந்திரங்கள் இல்லை. இதை கையில் வச்சு ஏதாவது ஒரு சாதாரண வார்த்தை சொன்னாலே மந்திரமாக மாறிடும். இதை வந்து பூஜை ரூமில் இந்த மாதிரி படுக்க வச்சு பூஜை பண்ணுறது விசேஷம். இதுக்கு தினமும் ஒரு பூ வச்சு பூஜை பண்ணால் போகிறோம். மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை 2 வெள்ளிக்கிழமை இதில் மஞ்சள் பூசி வழிபடலாம். இந்த வழிபாடை பண்ணுறதன் மூலமாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா திருஷ்டியும் சரியாகும். நெகட்டிவ் எனர்ஜி விலகிறது மட்டும் இல்லை, நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தர ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. லக்ஷ்மி கடாட்சத்துக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான மூலிகை. ஏற்றம் தரக்கூடியதுங்கிறதுனால தான் ஏறு சிங்கின்னு பேர். அப்புறம் எப்படி கருங்காலி கருடாழ்வாரோ அந்த மாதிரி அத்திப்பிள்ளையார் 2மே நம்ம ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான தெய்வ விக்கிரகங்கள். அத்தி மரத்துண்டு சின்னது வீட்டில் இருந்தாலே விசேஷம். அது இந்த சிகப்பத்திங்கிற ப்ரௌன் ஃபிக்கஸ், இது வந்து ப்ரௌனு ரெட்டு 2 லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும். வலம்புரி விநாயகரை பண்ணி நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம், சுமுகாய நமகன் 3 மந்திரங்கள் உரியேற்றி தரோம். இந்த அத்திப்பிள்ளையார் கூட இந்த மாதிரி ஒரு கார்டு தருவோம். இதில் இந்த 3 மந்திரங்களும் இருக்கும். நிதி கணபதி, லக்ஷ்மி கணபதினாலே அதோட பர்பஸ் என்னன்னு தெரியும். லக்ஷ்மி கடாட்சத்தை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு தரக்கூடியது. இதை வந்து ஒரு 12 வேத பண்டிதர்களை வச்சு ஒவ்வொரு மந்திரமும் 1,20,000 டைம்ஸ்னு 3,60,000 டைம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவோம். இப்போ இதில் ஓம் வக்ரதுண்டாய ஹோம்ங்கிறது நிதி கணபதி மந்திரம். ஓம் ஸ்ரீம்கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாகாங்கிறது லக்ஷ்மி கணபதி மந்திரம். சுமுகாய நமக. இந்த 3ல் லக்ஷ்மி கணபதி மந்திரம் நிதி கணபதி மந்திரமான வக்ரதுண்டாய ஹோமை விட சுமுகாய நமகவை விட கொஞ்சம் பெருசு. அதுவே ஒரு 8 செகண்ட் ஆகும் சொல்கிறதுக்கு. பெரிய மந்திரமே கருடமாலா மந்திரம் தான் இருக்கிறதுலே பெருசு. இப்போ ஒரு 12 பேராக சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. ஒருத்தர் பர் ஹெட்டு 1000 2000ன்னு சொல்கிறாங்கனாலே ஒரு நாளைக்கு 12,000லேருந்து 24,000 டைம்ஸ் வந்துடும். அந்த மாதிரி இது டீம் ஒர்க்காக 10 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் இந்த பூஜை ஹோமம்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த அத்திப்பிள்ளையாரை எல்லாருக்கும் தரும். ஸோ சந்தன மாலை சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே சிறப்பாகவும் தெளிவாகவே பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். ஷிம் சிவாய். AVR Swarna Mahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு.